ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க. ஜூலை மாதம் நடைபெறவுள்ள +1 மற்றும் +10 வகுப்புக்கான துணைத் தேர்வுகள் மே 22 முதல் விண்ணப்பிக்கலாம். அரசு தேர்வுத்துறை இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஆர்பில வந்திருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். சோ இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பிஆர்டி கலந்தாய்வு பற்றி நமக்கு ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் எஃப்ஜிடி உடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம இதோட பார்க்கலாங்க. சோ ஜூலை மாதம் நடைபெற உள்ள 10th +1 வகுப்புக்கான துணைத் தேர்வுகளை மே 22 முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை இந்த தகவலை தற்சமயம் வழங்கியிருக்காங்க. சோ ஜூலை மாதம் நடைபெற உள்ள 10th +2 துணைத் தேர்வுகள் மே 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 4ஆம் தேதி வரை நீங்க விண்ணப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் தற்சமயம் பதிவிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஜிடியோடைய புதிய வேகன்சிஸ் உண்டான பட்டியல் எப்ப வெளியிட போறாங்க. சோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ டீச்சர்ஸ் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட ஆசிரியர்களுடைய பலதரப்பட்ட மக்களுடைய கோரிக்கை இருக்கு. இது ஒரு நியாயமான கோரிக்கையா தான் இருக்கு. சோ அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு எஃபெக்டையும் போட வேண்டிய போறங்க. அதே மாதிரி எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லோருமே இதுக்கான இது பண்ணணும். சோ நீங்க பண்ணுங்க. பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் இருக்கு. சோ வேர் த இன்க்ரீஸ் வேகன்சிஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு. அந்த ஹேஷ்டேக நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக்குனுங்க. ஸோ ட்விட்டரு, ஸோ இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே டீச்சர்ஸ் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் வேர். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் தற்சமயம் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹேஷ்டேக் நீங்க இதை ட்ரெண்ட் ஆக்க போறீங்க. சோ இது ட்ரெண்ட் ஆக்குற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த டிஆர்பில கடந்த காலங்கள்ல இதே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4ல பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல நிறைய வேகன்சிஸ் எல்லாமே இதனால இன்க்ரீஸ் செய்யப்பட்டிருக்குங்க. இதே போல பாத்தீங்கன்னா டிஆர்பிலும் தற்சமயம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் ஆகிற டைம்ல அவங்க கண்ணுக்கு போடும். சோ அதனால பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை தேர்வர்கள் பாத்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. மூலமா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமா ரிசல்ட் பத்தின எந்த அப்டேட்டும் இல்லாம இருக்கும். சோ எதையும் அப்டேட்டையும் நீங்க கொடுக்காம இருக்க. ஆனா டிஎன்பிசில ஆல்ரெடி அப்டேட்கள் எல்லாமே கொடுத்த மாதிரி தற்சமயம் பாத்தீங்கன்னா புதிய அப்டேட்டையும் நமக்கு கொடுக்க இருக்காங்க. சோ பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பள்ளிக்கல்வித்துறையில வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 2000 ஒரு 1700 இந்த மாதிரியான வேகன்சிஸ் எல்லாமே இருக்கு. சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 வேகன்சிஸ் தான் டோட்டலாவே இருக்கு. அப்படின்றப்ப இன்னும் ஒரு 5000 வேகன்சிஸ் ஆகுது நமக்கு இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா தேர்வர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்துல இருக்க வேண்டிய விஷயம். ட்விட்டர்ல பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக்ல பண்ணாலும் சரி, யூடியூப்ல பண்ணாலும் சரி, இன்ஸ்டால பண்ணாலும் சரி, எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒரு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் என்ற ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வேகன்சிஸ் வேர் எங்க இருக்கு அப்படின்றது நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த வேகன்சிஸை கிட்டத்தட்ட உங்களால எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜொமேட்டோ. சோ ஆளுங்கட்சி அமைச்சருக்குலாம் அவங்களுடைய கண்ணில் படும் எதிர்கட்சியும் பாத்தீங்கன்னா இது ஒரு டீச்சர்ஸ் வேகன்சிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரி ஒரு ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 10,000 வேகன்சிஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு கோரிக்கை மேல 1000 கோரிக்கைகளை இவங்க தரப்புல வச்சுட்டே தாங்க இருக்காங்க. சோ இந்த இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்திருக்கும். அதனால இவங்களுடைய கண்ணில் படுற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த எச்ஜிடியோடைய பணி ஆணைகள் எல்லாமே விரைவில் கொடுக்க இருக்காங்க. அதுக்கு உடல்ல பாத்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் பட்டியலை இவங்க வெளியிடணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ புதிய வேகன்சிஸ் பட்டியலும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. பள்ளிக்கல்வித்துறையில இந்த 2013 டெட் போஸ்டிங்ஸும் விரைவில் போட இருக்காங்க. இதற்குண்டான ஒரு புதிய அப்டேட்டையும் நம்ம விரைவில் பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க. ஜூலை மாதம் நடைபெறவுள்ள +1 மற்றும் +10 வகுப்புக்கான துணைத் தேர்வுகள் மே 22 முதல் விண்ணப்பிக்கலாம். அரசு தேர்வுத்துறை இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, டிஆர்பில வந்திருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். சோ இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பிஆர்டி கலந்தாய்வு பற்றி நமக்கு ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம இதோட பார்க்கலாங்க. சோ ஜூலை மாதம் நடைபெற உள்ள 10th +1 வகுப்புக்கான துணைத் தேர்வுகளை மே 22 முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை இந்த தகவலை தற்சமயம் வழங்கியிருக்காங்க. சோ ஜூலை மாதம் நடைபெற உள்ள 10th +2 துணைத் தேர்வுகள் மே 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 4ஆம் தேதி வரை நீங்க விண்ணப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் தற்சமயம் பதிவிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஜிடியோடைய புதிய வேகன்சிஸ் உண்டான பட்டியல் எப்ப வெளியிட போறாங்க, சோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ டீச்சர்ஸ் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லி பலதரப்பட்ட ஆசிரியர்களுடைய பலதரப்பட்ட மக்களுடைய கோரிக்கை இருக்கு. இது ஒரு நியாயமான கோரிக்கையா தான் இருக்கு. சோ அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு எஃபெக்டையும் போட வேண்டிய போறங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லோருமே இதுக்கான இது பண்ணணும். சோ நீங்க வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் இருக்கு. சோ இன்க்ரீஸ் வேகன்சிஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு. அந்த ஹேஷ்டேக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக்குறீங்க. ஸோ ட்விட்டரு, ஸோ இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே டீச்சர்ஸ் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் வேர். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹேஷ்டேக்கை நீங்க இதை ட்ரெண்ட் ஆக்க போறீங்க. சோ இது ட்ரெண்ட் ஆக்குற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஆர்பில கடந்த காலங்கள்ல இதே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல நிறைய வேகன்சிஸ் எல்லாமே இதனால வந்து இன்க்ரீஸ் செய்யப்பட்டிருக்குங்க. இதே போல வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பிலும் தற்சமயம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் ஆகிற டைம்ல அவங்க கண்ணுக்கு போடும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை தேர்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. மூலமா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமா ரிசல்ட் பத்தின எந்த அப்டேட்டும் இல்லாம இருக்கும். சோ எதையும் அப்டேட்டையும் நீங்க கொடுக்காம இருக்கு. ஆனா வந்து டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி அப்டேட்கள் எல்லாமே கொடுத்த மாதிரி தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா புதிய அப்டேட்டையும் நமக்கு கொடுக்க இருக்காங்க. சோ பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பள்ளி கல்வித்துறையில வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2000 ஒரு 1700 இந்த மாதிரியான வேகன்சிஸ் எல்லாமே இருக்கு. சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 வேகன்சிஸ் தான் டோட்டலாவே இருக்கு. அப்படின்றப்ப இன்னும் ஒரு 5000 வேகன்சிஸ் ஆகுது நமக்கு இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்வர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்துல இருக்க வேண்டிய விஷயம். ட்விட்டர்ல பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக்ல பண்ணாலும் சரி, யூடியூப்ல பண்ணாலும் சரி, இன்ஸ்டால பண்ணாலும் சரி, எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒரு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் என்ற ஹேஷ்டேக் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வேகன்சிஸ் வேர் எங்க இருக்கு அப்படின்றது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த வேகன்சிஸை கிட்டத்தட்ட உங்களால எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜொமேட்டோ. சோ ஆளுங்கட்சி அமைச்சருக்குலாம் அவங்களுடைய கண்ணில் படும் எதிர்கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டீச்சர்ஸ் வேகன்சிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரி ஒரு ஹேஷ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 10,000 வேகன்சிஸ் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு கோரிக்கை மேல 1000 கோரிக்கைகளை வந்து இவங்க தரப்புல இருந்து வச்சுட்டே தாங்க இருக்காங்க. சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்திருக்கும். அதனால இவங்களுடைய கண்ணில் படுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியோடைய பணி ஆணைகள் எல்லாமே விரைவில் கொடுக்க இருக்காங்க. அதுக்கு உடல்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் பட்டியலை இவங்க வெளியிடணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ புதிய வேகன்சிஸ் பட்டியலும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. பள்ளிக்கல்வித்துறையில இந்த 2013 டெட் போஸ்டிங்ஸும் விரைவில் போட இருக்காங்க. இதற்குண்டான ஒரு புதிய அப்டேட்டையும் நம்ம விரைவில் பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.